இன்று மாலையில் மோடி முக்கிய ஆலோசனை மேற்கொள்வார் என அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக டெல்லியில் உள்ள பிரதமர் இல்லம் முன்பிலிருந்து நமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா வணக்கம். தற்போது நாம் டெல்லியில் பிரதமர் இல்லத்தின் முன்பு நின்று கொண்டிருக்கிறோம். இன்று மாலை இங்க இருக்கக்கூடிய பிரதமர் இல்லத்தில் தான் 4 மணி அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கின்றது. இந்த ஆலோசனை கூட்டம் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட 2 கட்சிகளுக்குமே தனிப்பெரும்பான்மை கிடைக்காத காரணத்தினால் அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்க முடியாத சூழல் இருக்கிறது. எனவே கூட்டணி கட்சியினுடைய ஆதரவை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். அந்த வகையில் பிஜேபியினுடைய அந்த கூட்டணி கட்சி, அதாவது தேசிய ஜனநாயக கட்சியினுடைய கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளின் மொத்த கூட்டுத்தொகை கூட்டும் போது பெரும்பான்மைக்கு தேவையான 272 தாண்டி வரக்கூடிய காரணத்தால் ஆட்சியை மீண்டும் தக்க வைக்க வேண்டும் என தேசிய ஜனநாயக கூட்டணி திட்டமிட்டு அதற்கான பணிகளை முன்னெடுத்து வருகிறார்கள். அதற்காக பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இல்லம், அதாவது பிரதமருடைய இல்லம் டெல்லியில் அமைந்திருக்கக்கூடிய லோக் கல்யாண் மார்க், அந்த இடத்திலே இன்று மாலை 4 மணி அளவில் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கின்றது. இதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஆந்திர முதலமைச்சராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு, அதே போல பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்திலே பங்கேற்க இருக்கிறார்கள். தமிழகத்திலிருந்து பாமக உள்ளிட்ட சில கட்சிகளுக்கும் கூட அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த அனைத்து தலைவர்களையும் பிரதமர் இல்லத்திலே அழைத்து அங்கு வைத்து 4 மணி அளவில் ஆலோசனை கூட்டமானது நடக்கின்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த கூட்டணி ஆட்சியை நடத்துவது எப்படி, மந்திரி சபையை பிரித்துக் கொள்வது எப்படி என்பது உள்ளிட்ட பல முக்கிய தகவல்கள் பேசப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த என்டிஏ கூட்டணியை அமைப்பதற்கு பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளமும் அதே போல ஆந்திராவினுடைய தெலுங்கு தேசம் கட்சியும் மிக முக்கியமான பங்காற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 2 கட்சிகளுக்கும் பாஜகவிற்கு அடுத்து கூடுதலான இடங்கள், அதிகமாக கிட்டத்தட்ட 16, 12 என இடங்கள் கிடைத்திருக்கக்கூடிய நிலையிலே அவை இந்த என்டிஏ கூட்டணியை அமைப்பதற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. 2 கட்சிகளுடைய தலைவர்களுமே நாங்கள் என்டிஏ கூட்டணியில் தொடர்ந்து இருக்க போகின்றோம், என்டிஏ கூட்டணி பிஜேபி மீண்டும் ஆட்சி அமைக்க நாங்கள் முழு ஒத்துழைப்பை கொடுப்போம் என்று பத்திரிகையாளர்களை சந்தித்து ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இன்று நடைபெறக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் யாருக்கு என்ன மாதிரியான மந்திரி சபை, தொடர்ந்து ஆட்சி அமைப்பது, அதற்கான தேதி அறிவிப்பது, என்றைக்கு பதவி பிரமாணம் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போல இன்று மாலையே இந்திய கூட்டணி, அதாவது கார்கே அவர்களுடைய இல்லத்திலே நடைபெற இருக்கின்றது. அதற்காக தமிழகத்திலிருந்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட இந்தியா கூட்டணியில் பங்கேற்றிருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்களும் டெல்லி நோக்கி வந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். டெல்லியை பொறுத்தவரையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல முக்கிய தலைவர்கள், பல்வேறு மாநில முதல்வர்கள் என பலரும் குவிந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய இடத்தை பொறுத்தவரையில் ஒரு பரபரப்பாக இருக்கின்றது. கூடுதலாக காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கே முக்கிய அதிகாரிகள், பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர்களும் வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். வரக்கூடியவர்களுடைய அந்த கார் சோதனை செய்யப்பட்டு பிரதமருடைய இல்லத்திற்கு உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுகிறது. தற்போது 11:30 மணி அளவிலிருந்து அங்கே மந்திரிகள் கேபினெட் கூட்டமும் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இன்று மாலை நடைபெறக்கூடிய என்டிஏ கூட்டணி மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. தேசிய ஜனநாயக கூட்டணி என்ன முடிவெடுக்கப் போகின்றது, அதில் யார் யார் அந்த கேபினெட்டில் பங்கேற்க இருக்கிறார்கள், மந்திரி சபையில் எந்தெந்த கட்சி பங்கேற்க இருக்கின்றது என்பதெல்லாம் தொடர்ந்து உற்று நோக்கக்கூடிய முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகின்றது. அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வுகளை தொடர்ந்து நாம் பார்க்கலாம். டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் கருப்பையாவுடன் செய்தியாளர் ராஜேஷ்குமார். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.